நம்ம இன்னைக்கு வந்து we are going to concentrate on the power of subconscious mind. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னோடனே உங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஆங்கிலத்தில் நான் எப்படி மேம்படுத்துறது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நான் எப்படி ஆங்கிலத்தில் மேம்படுத்தி அழகாக பேசுறது, யோசிச்சு பேசுறது அப்படின்றத பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நேற்று என்ன செஞ்சீங்க அப்படின்றத சற்று உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் என்ன பண்ணணும், நினைவூட்டணும். உங்களுக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸில் வரக்கூடியது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நேற்று என்ன செஞ்சோம், இதை நீங்கள் மேக் பண்ணும்போது ஒரு வாக்கியங்களாக உருவாக்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் வந்து சப்கான்ஷியஸ்னுடைய மிகப்பெரிய சக்தி. இது நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல, பட் இந்த ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம் வந்து நான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அருமையாக நான் வந்து பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை வந்து அருமையாக சொல்ல கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு நான் இப்போ பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ கண்டினியூவஸாக நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள் இந்த வீடியோவில் உள்ளது. ஆங்கிலத்தில் சிந்திக்க கற்றுக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் நேற்று முழுவதும் என்ன செய்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது நான் நேற்று முழுவதும் என்ன செய்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சாம்பிளாக உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்களும் மேக் பண்ணி எனக்கு காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நேற்று நான் வந்து சுமார் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஐ woke up at 6 AM yesterday. இது ஒரு சென்டென்ஸ், சரியா? அடுத்து எந்திரிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன், என் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எனக்கு நினைவூட்டுது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. எந்திரிச்ச உடனே நான் பல்லு விளக்கினேன். ஐ பிரஷ்ட் மை டீத். ஓகே, இல்லைன்னா ஐ ரெஃப்ரெஷ்ட் மை செல்ஃப். நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், ஐ ரெஃப்ரெஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ வென்ட் டு த கிச்சன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது நான் வந்து கிச்சனுக்கு போனேன். தென் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் டு என்ன சொல்லலாம், ஐ ஸ்டார்டட் டு ப்ரே. இப்போ பாருங்கள், எனக்கு நான் எதை செஞ்சேன் அப்படின்னு என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு கண்ட்ரோல் எனக்குள்ளே வருது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணேன்னா இல்லை நான் கிச்சனுக்கு போனேன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். இதான் என் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவர். அப்புறம் ஐ ஸ்டார்டட் டு ப்ரே, நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபினிஷிங் இந்த இதை முடித்த பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ வென்ட் டு டேக் மில்க் ஃப்ரம் த ரெஃப்ரிஜிரேட்டர். நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து மில்க் எடுக்கிறதுக்கு போனேன். பாருங்கள், நான் போனேன், நான் எடுத்தேன்னு கூட சொல்லலாம், ஃபைன். பட் வந்து நான் வந்து யோசிக்கக்கூடியது சப்கான்ஷியஸில் அடுத்தடுத்து என்ன செஞ்சேன் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டடான ஆக்ஷன்ஸ், இதெல்லாமே முடிந்து போன ஒரு வாக்கியங்கள், சரிங்களா, சம்பவங்கள்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் பால் எடுத்துட்டேன். தென் ஐ ஹீட்டட் த மில்க். நான் வந்து பாலை சூடு பண்ணேன். அடுத்து ஐ ஹேட் அ கப் ஆஃப் காஃபி. ஐ கேவ் இட் டு மை டாட்டர் ஆல்சோ. என்னுடைய பாப்பாவுக்கும் அந்த காஃபியை வந்து கொடுத்தேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அடுத்தடுத்து ஒரு சென்டென்சஸ் வந்து எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது நேற்று நடந்த ஒரு விஷயம். ஸோ நேற்று நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சேன், ஐ குக்ட் இட்லிஸ். நான் வந்து இட்லி வந்து சமைச்சேன். தென் வி போத் சாட் டுகெதர். நாங்கள் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து தென் வி ஹேட் அவர் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைனா வி ஃபினிஷ்ட் ஈட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள். ஸோ இதில் பாருங்கள், நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே verb to தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லும் போதே நானும் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசிட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் என்னென்ன அடுத்து செஞ்சேன் அப்படின்றது என்னுடைய நினைவுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அதுதான் என் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து எனக்கு அந்த பவர் கொடுத்து யோசிக்க சொல்லுது. இதுதான் நீ அடுத்து செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு வந்து இப்படி உட்காந்து நம்ம வந்து ஒரு 10 minutes நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், மத்தியானம் வரைக்கும் வரணும், நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து வரணும். தென் அது இடப்பட்ட நேரத்தில் மீன் வாயில் ஐ டுக் கிளாஸஸ் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மாணவர்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்தேன். ஸோ ஐ டுக், ஓகேவா? பாருங்களேன். அப்புறம் வந்து ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பேன். அதை நான் யோசிக்கிறேன் எப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் டேக்கிங் கிளாஸஸ் ஐ ஷார்ட் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இது பாருங்களேன், நீங்கள் நல்லா யோசிக்கும் போது நான் அடுத்தடுத்து என்ன செஞ்சேன் அப்படின்றத என் சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குது. அதனால் அதை வந்து ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணிகிட்டே வரேன். அடுத்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணியிருப்பேன், சாப்பிட்ருப்பேன். ஸோ ஐ ஹேட் லஞ்ச் வெரி லேட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிளாஸஸ், எனக்கு நிறைய கிளாஸஸ் இருந்ததுனால ஐ ஹேட் லஞ்ச் வெரி லேட். நான் ரொம்ப தாமதமாக தான் சாப்பிட்டேன். அதனால் வந்து ஐ காட் அ கால் ஃப்ரம் மை சிஸ்டர். என்னுடைய அக்காட்டிருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. I just explained her
நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் லேட்டாக சாப்பிட்டேன், ஹேட் லஞ்ச் வெரி லேட் அப்படின்னு சொல்லி ஐ செட் டு மை சிஸ்டர், என்னோட அக்காட்ட சொல்லிட்டேன். ஷி காட் ஆங்கிரி, அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. தென் ஷீ ஸ்கோல்டட் மீ டு டேக் லஞ்ச் ஆன் டைம், நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுக்கணும். அப்போ அவங்க திட்டுனாங்க அப்படின்றது என்ன சொன்னேன், ஷீ ஸ்கோல்டட் மீ. அப்போ இப்போ வந்து ப்ராசஸ் எப்படி ஆகுதுன்றது பாருங்களேன், நம்ம வந்து சிந்திக்கிற திறனில் தான் இருக்குது. இப்போ நான் தமிழில் யோசிக்கிறது தான் நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வருது என் மைண்டு. சப்கான்ஷியஸில் நடந்த விஷயத்த சப்கான்ஷியஸ் எனக்கு தெரிவிக்குது. அந்த சப்கான்ஷியஸ் என்ன தெரிவிச்சிச்சோ அந்த தெரிவிச்ச விஷயத்தை என் மைண்டு டிரான்ஸ்லேட் பண்ணுது. எந்த லாங்குவேஜில்? என்னுடைய தாய்மொழி, மதர் டங். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டெய்லி வந்து வி ஷுட் நாட் என்ன சொல்கிறது, வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் சம் ஒன் எல்ஸ். யாரோ ஒரு நபருக்கு நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு ஐ ஷுட் டூ திஸ் அண்ட் தட் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் இதை தவிர்த்து கொள்வதற்கு இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டோட நீங்கள் பேசி அதை ப்ராக்டிக்கலாக யூ ஹாவ் டு மேக் செவரல் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். இப்போ நான் சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி செய்யக்கூடிய விஷயம் தான். நான் வந்து சிலது ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு மை ஜாப். என்னுடைய வேலைக்கு தக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து லேட்டாக சாப்பிட்டது, இதெல்லாம் நீங்களுமே சில விஷயங்களை வந்து அதில் மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கலாம், அங்கே வந்து நிறைய பேரோட பேசிகிட்டு இருந்திருக்கலாம், இப்படி நீங்கள் யோசிங்க. ஸோ ட்ரை டு மேக் செவரல் சென்டென்சஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை வச்சு நீங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்கிறோம். செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு சிட் வித் எனி ஒன். யாரோ ஒரு நபரோட உட்காந்து வி ஷுட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் அப்படின்றதெல்லாம் இல்லை. யூ கேன் ப்ராக்டிஸ் யோர் செல்ஃப். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆனதுனால ஐ எம் ஏபிள் டு இன்ட்ராக்ட், ஐ எம் ஏபிள் டு மேக் சென்டென்சஸ், ஐ எம் ஏபிள் டு திங்க் ஃபார் அ வைல் அப்படின்னு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க. ஆனால் எப்படிங்க ஃப்யூச்சரில் நடக்கவே இல்லை, நடக்க போகிற விஷயத்த ஹவு கேன் ஐ திங்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி தேர் ஆர் மெனி பீப்புள் இன் த வேர்ல்ட், தே பிளான் எவ்ரி திங் and they make it very clear. So if you are very good person who schedules the thing, எல்லாரையும் ஷெடியூல் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்றத ஐ ஹாவ் பிளான்டு. நான் இப்போ பிளான் பண்ணிட்டேன், சற்று முன் நான் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் யாராவது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுமாரோ, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க போகும்போது நான் வந்து ஐ எம் ஏபிள் டு ரிப்ளை. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஷெடியூல்டு, ஏற்கனவே நான் ஷெடியூல் போட்டுட்டேன். ஸோ அதனால் இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் மீ டு மேக் செவரல் சென்டென்சஸ் யூஸிங் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பாருங்கள், நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ டுமாரோ இப்போ நான் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயத்தை நான் மஸ்ட்டு போட்டு தான் சொல்கிறேன். ஐ மஸ்ட் வேக் அப் டுமாரோ வெரி ஏர்லி. நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும் நாளைக்கு, பிகாஸ் ஐ ஹாவ் செமினார், ஐ ஹாவ் ஜூம் கிளாஸ். இப்படி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐ மஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அங்கே நான் கண்டிஷன் தான் கொண்டு வரேன், ஆக்சிலரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவே நான் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ மஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து நாளைக்கு செய்யக்கூடியது தான், நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு கண்டிஷனாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒரு டென்ஸ் ரிலேட்டடாக ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் வேக் அப் அட் 5 AM டுமாரோ. அப்போ இது சாதாரணமாக சொல்கிறது. நான் வந்து காலையில் எப்பயும் போல் 5 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து வில் யூஸ் பண்ணி வேர்போன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது மஸ்ட் அப்படின்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம், உறுதியாக நான் எந்திரிக்கணும் அப்படின்றது தான் மஸ்ட்டு போடுறோம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஐ வில் கோ டு மை இன்ஸ்டியூஷன். என்னுடைய இன்ஸ்டியூஷனுக்கு நான் போகணும். தென் ஐ வில் மேக் த மெய்ட் டு க்ளீன் மை ரூம். என்னுடைய ரூமை வந்து அந்த மெய்ட்டை சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவேன். ஸோ இது ப்ராசஸ் பாருங்களேன். தென் ஐ வில் இப்போ பாருங்க, ஐ ஹாவ் டு டேக் கிளாஸஸ் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டுமாரோ. நாளைக்கு நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஹாவ் டுன்றதும் மஸ்ட் ஒன்று தான்.
அது மாதிரி நீங்கள் வில் போட்டு ஃபியூச்சர் டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் மஸ்ட், ஹாவ் டு, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எவ்ரி டே you must sit and speak in front of your camera. நல்லா புரிஞ்சுக்கங்க. if you don't do this அப்படின்னா definitely you cannot improve your English. உங்களுடைய ஆங்கிலத்தை நீங்கள் உறுதியாக நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் பயிற்சி வைக்கணும் அப்படின்னா if you don't take steps like this, it is going to be the same. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு இருந்த நிலையில் தான் நாளைக்கு இருக்க போகிறேன். See, if you want to change your stage, உங்களுடைய அந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு எத்தனை பேர் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து நான் செஞ்சுட்டேன், நான் இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணேன், இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ மேம், ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட் யூஸிங் 2 tenses, one is past tense, another is future tense, so it's quite easy to make several sentences even though I go wrong, grammatically if I go wrong அப்படின்னாலும் I have been trying my level best அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க. பட் யூ ஷுட் ப்ராக்டிஸ். நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முதல் கட்ட வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாஸ்ட்லேயும் நீங்கள் நடந்து முடிஞ்ச காரியத்தையும் டெய்லி யோசிக்கிறதுலையும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நாளைக்கு என்ன நடக்க போகிறதையும் நீங்கள் நினைவில் கொள்ளும் பொழுது யூ வில் பிகம் வெரி ஃபிட் இன் தீஸ் 2 tenses. இந்த 2 காலங்களிலும் நீங்கள் ரொம்ப உறுதியான ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் would become bright, ரொம்ப பிரகாசம் அடைந்துடும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஒன் மோர் திங், press the bell icon. நம்ம பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் யூ வில் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நிறைய வந்து ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு. ஓகே, ஸோ சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். உங்களோட ஆங்கில வளமையை நீங்கள் மேம்படுத்துவதற்கு நீங்கள் வந்து என்ன விதமான வீடியோ செஷன்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத யூ கேன் மேக் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் நீங்கள் மேக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் சென்ட் இட் டு மை காமெண்ட் பாக்ஸ். அதை செய்யுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. So it's going to be a fabulous day today and you're going to follow this tip and trick. Okay va, நீங்க கண்டிப்பா இந்த டிப்பையும் ட்ரிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. You're going to see changes in you definitely. Okay, bye, take care.